நண்பர்களே, இது நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ரொம்பவே சர்ச்சையான ஒரு உண்மை சம்பவத்த தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்க. அப்படி என்னதான் அது உண்மை? அந்த உண்மைக்கும் இந்த படத்துக்கு என்னதான் சம்மந்தம்? அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவோட முடிவுல நான் ரொம்ப தெளிவா, விளக்கமா, அதே சமயம் ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லியிருக்கேன். அத கேட்டா மட்டும் தான் இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க, இந்த படத்தோட மைய கரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே கேரளாவுல ஒரு அழகான மலை கிராமத்த காட்டுறாங்க. காலையில ஒரு 6 மணி வாக்குல நல்ல பனிப்பொழிவோட பார்க்கவே ரொம்ப ரம்மியமா அழகா இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல ஒரு ஜீப் நிக்குது. அந்த ஜீப் பக்கத்துல 2 ஆண்கள் நிக்கிறாங்க. இப்போ தூரத்துல ஒரு பெண் நடந்து வரத காட்டுறாங்க. அந்த பெண் அந்த ஜீப்பை நோக்கி தான் நடந்து வந்துகிட்டு இருக்கா. இப்ப அந்த ஜீப்பு கிட்ட வரும்போது அந்த ஜீப்பு கிட்ட இருந்து ஒரு பையன் ஓடி போயிட்டு இந்த பெண்ணுகிட்ட பேசுறான். சரி வா வந்து ஜீப்ல ஏறு அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அந்த பெண்ணு பயப்படுறா. ஏய் அது யாரு? நீ ஏன் ஜீப்பெல்லாம் எடுத்துட்டு வந்த அப்படின்னா, ஏய் பயப்படாத, அவர் என் முதலாளி தான், நீ தைரியமா வந்து ஏறு அப்படிங்கிறான். அவன் பயப்படுறா. இல்ல இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான். ஏய் அதான் சொல்றல, நான் தான் கூட இருக்கல, வா தைரியமா வந்து ஏறு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த ஜீப்ல பின்பக்கமா ஏத்துறான். அவன் ஏறி உக்காந்ததும் இவன் போயிட்டு முன்னாடி அந்த டிரைவர் பக்கத்துல உக்காந்துக்கிறான். இப்ப அந்த ஜீப்பு கிளம்பி போகுது. இப்ப அந்த அழகான ரம்மியமான அந்த இடத்துல வந்து அந்த ஜீப் கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பையனும் இந்த பெண்ணும் வந்து காதலர்கள். இந்த பெண்ணுக்கு வந்து 16 வயசு தான் ஆகுது. இந்த பெண்ணு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க காதலிக்கிறதுனால இந்த பையன் இவகிட்ட நாம வந்து இங்கிருந்து கிளம்பி பட்டணத்துக்கு சிட்டிக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம். நம்ம போய் ஷாப்பிங் மாலு, சினிமா, பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்னு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற டைமுக்குள்ள நான் கொண்டு வந்து இந்த ஊர்லயே உன்னை ரிட்டர்ன் விட்டுறேன் வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பெண்ணு சம்மதிச்சு வந்துகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அந்த ஜீப்ல சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜீப்பை ஓட்டிட்டு போறது இந்த பையனோட முதலாளி தான் அந்த ஜீப்பை ஓட்டிட்டு போறாரு. அவர் இவங்களாம் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு தான் உண்டுன்னு அந்த ஜீப்பை ஓட்டிட்டு போறாரு. இப்போ இவங்க நேரா கிளம்பி பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய இடங்கள சுத்தி பார்க்குறாங்க. இந்த பெண்ணு வந்து கிராமத்து பெண்ணுங்கிறதுனால அந்த சிட்டியை வந்து ரொம்ப அதிசயமா, ஆச்சரியமா பார்க்குறா. இவங்க ஒரு ஷாப்பிங் மால்லாம் போறாங்க. அந்த எஸ்கலேட்டர்லாம் வந்து ஏறும்போது அந்த பெண்ணுக்கு அவ்வளோ ஆச்சரியமா, சந்தோஷமா இருக்கு. இப்போ அந்த முதலாளி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் பணத்த குடுத்து அந்த பெண்ணுக்கு தேவையான பொருள வாங்கி குட்றா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப இந்த பையனும் அங்க இருக்கிற ஒரு துணி கடைக்கு கூட்டு போயிட்டு இந்த பெண்ணுக்கு ஒரு அழகான சுடிதார் வாங்கி குடுக்குறான். அத அங்கேயே போட்டுக்கோ அப்படின்ட்டு அந்த சுடிதார போட்டுக்கிறாங்க. இப்ப அந்த முதலாளி நீங்க 2 பேரும் சந்தோஷமா சுத்திட்டு வாங்க, போய் ஊர் சுத்திட்டு வாங்க, நானு வெளிய போயிட்டு வரேன்ட்டு அவர் ஜீப் எடுத்துட்டு போயிடுறாரு. இவங்க ஜாலியா வந்து அந்த சிட்டிய சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்சுக்கு போறாங்க. அங்க இந்த பானிபூரி மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. அங்க போட்டிங் இருக்கு. அந்த போட்டிங்கும் போறாங்க. அப்படிலாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க பீச் இருக்கு. அந்த பீச்ல 2 பேரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பீச்ல யாரும் ஆள் அரவமே இல்ல. காலியா கிடக்கு. இவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க தூரமா இருந்து ஒரு ஆள் மட்டும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பெண் இத கவனிச்சிடுறா. உடனே பயப்படுறா. அந்த பையன்கிட்ட சொல்றா, ஏன் அங்க பாரு அந்த ஆள் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளும் வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போன நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறா. இப்ப அந்த ஆள பார்த்தோன்னே இந்த பையனுக்கும் பயமா இருக்கு. உடனே இவன் முதலாளிக்கு ஃபோன் பண்றான். முதலாளி எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, நம்ம கிளம்பலாம். உங்க ஒரு ஆள் எங்களையே முறைச்சு பார்க்குறான் அப்படிங்கிறான். சரி நான் வரேன்டா அப்படிங்கிறாரு. அவரு வரேன்டான்னு சொல்றாரு தவிர வந்த பாடவே இல்ல. இவன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயும் இவங்க கிளம்பி தூரமா போலான்னு பார்த்தா இந்த ஆள் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர்றான். இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல எதிர்த்தாப்புல போலீஸ்காரங்க வர்றாங்க. அந்த போலீஸ்காரங்களை பார்த்த உடனே அந்த ஆள் ஃபாலோ பண்றத நிப்பாட்டு ஒதுங்கிடுறான். இப்ப திரும்பவும் இந்த காதலன் வந்து இந்த பையன் முதலாளிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். முதலாளி சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு, இவ கத்துறா, திட்டுறா, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். அந்த ஆளும் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் லேட்டா வந்து இப்போ வர்றாரு. சரி இப்போ வந்தோன்னா ஜீப்ல ஏறி மறுபடியும் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இவங்க ஊரை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த பையனுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசணும் ரொம்பவே சோகமாயிறான், வருத்தம் அடைகிறான். இப்போ அவங்க முதலாளி கூப்பிட்டு கேட்டோன்னா என்னன்னா அப்பதான் சொல்றான், முதலாளி நான் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்தேன் இல்லையா, அது இந்த பெண்ணோட அம்மாவுக்கும் அந்த குடும்பத்தாரெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அம்மா இவங்க சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி வச்சுட்டு அவங்க ஊருக்காரெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக காத்துக்கிட்டு இருக்காங்க என்னை அடிக்கிறதுக்காக, என்னை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வருவோன்ட்டு அப்படிங்கிறான். இப்போ உடனே அந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா, டேய் இப்போ என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் முதலாளி சொல்கிறார், நீ அதுக்குள்ளேயும் வந்து பொழுது சாஞ்சிருது, அதுக்குள்ளேயும் இப்போ பேசிகிட்டே இருக்காங்க, பொழுதும் போயிடுச்சு, ராத்திரி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, இந்த நேரத்தில் போனால் கம்பல்சரி வந்து உன்னை அடிச்சே கொன்றுவாங்கடா. இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஒன்று பண்ணலாம், இன்றைக்கி ஒரு ராத்திரி மட்டும் இங்கே நம்ம சிட்டிலேயே எங்கேயாவது தங்கிடலாம். காலையில் பொழுது வந்தோட நம்ம உன்னை கூப்பிட்டு போகிறேன். நானே அவங்க அம்மாகிட்ட அவங்க சொந்தக்காரெல்லாம் பேசுகிறேன், பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், சமாதானப்படுத்துகிறேன். ஆனால் இப்போ போனால் கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும், உன்னை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு முதலாளி சொல்கிறாரு. அந்த பையனும் ஆமாம் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு பயப்படுறான்.
இப்போ இதையெல்லாம் அந்த பெண்ணுகிட்ட சொன்னா அந்த பெண்ணு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எங்க அம்மா என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, நான் ஊருக்கு போறேன், வீட்டுக்கு போறேன், என்ன வீட்டுக்கு கூட்டு போவாங்க அப்படிங்கிறா. இந்த பையன் ஒத்துக்கவே மாட்டான். ஏன் சொல்றது புரிஞ்சுக்கப்பா, பிரச்சனை பெருசாயிருச்சு. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா அவங்க ஊர்லேருந்து, உங்க ஊர்ல ரொம்ப பிரச்சனை பெருசா இருக்கு, கம்பல்சரி என்னை வந்து கொன்னுடுவாங்க நான் வந்தா இப்போ அப்படிங்கிறா. அந்த பெண்ணு வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த பெண்ணு அடம் பிடிச்சி அழுவுறா, ஏ தயவு செஞ்சு என்ன முதல்ல வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்ட்டு. இப்போ இவங்க வேறு வழியெல்லாம் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அந்த ஊர்லேயே தங்கலாம் ராத்திரின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜு கிட்ட போகிறாங்க. அந்த லாட்ஜில் போயிட்டு ரூம் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த லாட்ஜுக்கு வெளியில் ஒரு விபச்சாரி நான் கஸ்டமர்கிட்ட அந்த ரேட் பேசி அந்த லாட்ஜுக்குள்ளே கூப்பிட்டு போகிறா. ஸோ அந்த லாட்ஜு வந்து கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி லாட்ஜு, இந்த மாதிரி விபச்சாரம் நடத்தலோட வந்து போகலாம், அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கீழ்த்தரமான லாட்ஜாக இருக்குது. இப்போ வேறு வழி இல்லாமல் வேறு எதுவும் அங்கே லாட்ஜு கிடைக்காதனால அவசரத்துக்கு அந்த லாட்ஜுக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த முதலாளியும் போயிட்டு லாட்ஜை புக் பண்ணிட்டு வந்துட்டார் ஒரு ரூமு. ஆனால் இப்போ அந்த பெண்ணு வரமாட்டேங்கிறான். அந்த பையன்கிட்ட நான் வரவே மாட்டேன், என்னை விட்டு நான் கிளம்புறேன், நான் உள்ளே வரமாட்டேன், லாட்ஜெலாம் தங்க மாட்டேன் அப்படிங்கிறா. இந்த பையனும் கெஞ்சி கூத்தாடி வா போகலாம் அப்படின்னு சொல்லி லாட்ஜுக்குள்ளே மேலே படிக்கட்டு மேலே ஏறி 2வது ஃப்ளோர் போகணும் அப்படி நடந்து போகிறாங்க. அந்த பெண்ணு வழியிலலாம் வரமாட்டேன் அடம் பிடிச்சிட்டே இருக்கா. வேறு வழி இல்லாமல் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறா. அந்த ரூம்குள்ளே போகும்போது கூட அந்த பெண்ணு வரமாட்டேங்கிறா. அப்புறம் அப்போ தான் அவங்க முதலாளி சத்தம் போகிறார், என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா விளையாடுறீங்களா, உங்கள் வீடா இது, உங்கள் பாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அக்கம் பக்கத்தில் பார்த்தா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கேன் தெரியுமா, விருப்பத்திட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கோவப்படுறாரு அந்த முதலாளி. அதில் வேறு வழி இல்லாமல் இப்போ இவங்க ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. ரூமுக்குள்ளே வந்தோன்னே இந்த முதலாளி பார்த்தோன்னே இந்த பெண்ணு பயப்படுறா. ஒரு மாதிரி ஆள் இதுவாக இருக்காரு, ஆஜான் பகவா இருக்காரு, ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்காருன்ட்டு. இப்போ அந்த முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நீங்கள் 2 பேரும் இங்கே தங்கிக்கிங்க, நான் கீழே போயிட்டு ஜீப்லேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டு டீசெண்டாக அவங்க அந்த ரூமுக்குள்ளே விட்டுட்டு இவர் பாட்டு ஜீப்புக்கு கீழே இறங்கி வந்து ஜீப்பில் இருக்கிறாரு. அங்கே வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு இருக்காரு. இப்போ இந்த ரூமில் இந்த பையன் இந்த பெண்ணை வந்து உஷார் பண்ண பார்க்குறான். இவ்வளோ வந்து இந்த பாலியல் சிண்டல் பண்ணுறான், உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அவளுக்கு கோவம் வருது, ரொம்ப எரிச்சலாகுது. என்ன வெறுப்பேற்றிட்டிக்கடா நீ, முதல்ல நான் இங்கேருந்து கிளம்பணும், இதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தியா நீ, எங்கள் அம்மா எனக்காக காத்துட்ருப்பாங்க, எனக்கு கொன்னே போட்டுருவாங்க, முதல்ல என்னை கூட்டு போய் வீட்டில் விட்றா, இல்லை வீட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்றான், பஸ்ஸை விட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்ணு அடம் பிடிக்கிறா. உடனே ப்ளீஸ்ப்பா நீ இது சமையல்னோட பரவாயில்ல, நீ சத்தம் போடாமல் இருந்தால் போதும், நீ வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் போதும், இந்த ஒரு ராத்திரி மட்டும் அமைதியாக இரு, நான் உன்னை எதுவுமே தொட விட மாட்டேன், அமைதியாக இருக்கேன், காலைல ஊருக்கு போயிடலாம், தயவுசெய்து கத்த மட்டும் கத்தாதப்பா, அசிங்கமாக இருக்கலாம், அக்கம் பார்த்து ரூமில் ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சமாதானப்படுத்திகிட்டே இருக்கான். அந்த சமயம் பார்த்து அவங்க ரூம் கதவை வந்து யாரோ டமால் தட்டுறாங்க. போய் பார்த்தா இந்த ஓனர் தான் வந்து நிற்கிறாரு, உள்ளே வர்றாரு ரூமுக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்குலாம் பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம கதாநாயகனும் ஆமாம் முதலாளி பசிக்குது அப்படிங்கிறான். சரி அப்படின்னா போயிட்டு இருந்தா சாப்பாடு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த பெண்ணு பார்க்குறா, இவர் அந்த முதலாளி பார்த்து பயப்படுறா. அந்த பெண்ணு இவங்க சொல்கிறா, போகாத, என்னை இவர் கூட தனியாக விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சை காட்டுறா. இப்போ இந்த பையனுக்கும் புரியுது, இவனுக்கு பயமாக இருக்குது, முதலாளி வந்து ஒரு மார்க்கமான ஆள் அப்படின்னு இவனுக்கே தெரியும் முதலாளி பற்றி. ஆனால் அந்த பெண்ணை வந்து இவரோட விட்டு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இவனை முதலாளி எனக்கு பசிக்கல அப்படிலாம், இன்னும் அவசரம் இல்லை, பசி இல்லை அப்படிங்கிறான். உடனே அந்த முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பசியாட்டி போடா, எனக்கு பசிக்குது, போய் நம்ம 3 பேருக்கு டிஃபன் வாங்கிட்டு அது மட்டும் இல்லை சரக்கு வர தேவைப்படுது, சரக்கு வாங்கிட்டா போ அப்படிங்கிறாரு. இவன் போகிறதுக்கு தயங்குறான். அந்த பெண்ணு வந்து போவாதுன்னு அடம் பிடிக்கிறா, சைகை காட்டுறா. இப்போ இந்த முதலாளி வந்து அதிகாரம் பண்ணுறாரு, இப்போ நான் போறே இல்லையா அப்படின்னு. அவர் முதலாளின்றதுனால இந்த பேரை மறுப்பு சொல்ல முடியல. சரி முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசை வாங்கிட்டு அந்த ரூம்லேருந்து படிக்கட்டில் இறங்கி கீழே போகிறான். இப்போது இந்த முதலாளி பார்த்து இந்த பொண்ணு பயப்படுறா, அலறா, ஐயோ நம்ம என்ன பண்ணிடுவாரோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திரும்பவும் அந்த ரூமோட கதவை யாரை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா அந்த பையன் தான் வந்து நிற்கிறான். என்னடா இன்னும் போலையா நீனா? இல்லை முதலாளி போனேன், கீழே போய் பார்த்தேன், பக்கத்தில் எந்த ஹோட்டலோ ஒயின் ஷாப்போ எதுவும் இல்லை முதலாளி, நீங்கள் ஜீப் சாவி கொடுங்க, நான் ஜீப்பில் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறா. உடனே முதலாளி திட்டுறாரு, பட்டணத்தில் வந்து ராத்திரியில் வண்டியில் எடுத்துகிட்டு போகாத, நீ நடந்தே போ, விசாரிச்சு பாருங்க, ஏன்னா பக்கத்தில் கிடைக்கும் பாரு, நீ போய் நடந்தே வாங்கிட்டா போ அப்படின்னு மறுபடியும் அதிகாரம் பண்ணுறாரு. இந்த பையன் வேறு வழி இல்லாமல் பயந்துக்கிட்டே வந்து அந்த ரூம்லேருந்து போகிறான். இப்போ இந்த பெண்ணும் இவரை பார்த்து பயந்துட்டு நடுங்கிட்டே நின்று இருக்கு. அப்போ இந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு வந்து அப்படியே இருக்கீங்க, போயிட்டு இப்போ பாத்ரூமில் இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போ அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் பண்ணுறாரு. இந்த பெண்ணும் வேறு வழியெல்லாம் பயந்துட்டு விட்டா போதுன்ட்டு அந்த பாத்ரூமில் போய் நுழைஞ்சிட்டு அப்போ அந்த பாத்ரூமாக நாற்று அடிக்குது, ரொம்ப அந்த இதுவாக இருக்குது, அந்த பாத்ரூமே ரொம்ப அசுத்தமாக இருக்குது, அவ்வளோ இருக்கவே முடியல. வேறு வழி இல்லாமல் ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் அப்படியே ட்ரெஸ்ஸோட குளிக்கிறான் அந்த பெண்ணு. இப்போ இந்த பையன் இப்போ டிஃபன் வாங்க போனவன் அங்கே எங்கேயுமே கிட்டவே எந்த ஹோட்டலில் ஒயின் ஷாப்போ இல்லை, அப்படியே தூரம் போகிறான். ஒரு இடத்துல விசாரிச்சுட்டு ஆட்டோலாம் பிடிச்சி போகிறான், பக்கத்து ஏரியாவுக்கு போகிறான். போய் பார்த்தா அங்கே ஒயின் ஷாப்பில் ஜனமாக இருக்குது, லைனில் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, லேட் ஆகிட்டே இருக்குது அவன் வர்றதுக்கு. இவன் இப்போ போனவன்
இந்த பக்கம் இந்த பெண்ணும் அவ்வளோ நேரம் பாத்ரூம்லேயே இருக்கா. எவ்வளோ நேரம் தான் அவ்வளோ பாத்ரூம்லேயே அந்த ஈரத்துணியை குளிச்சுட்டு இருப்பா. அவள் என்ன நினச்சாலும் தெரியல. திடீர்னு அந்த பாத்ரூமை விட்டு மெதுவாக அந்த பெண்ணு அப்படியே எந்திரிச்சு அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வர்றா. பார்த்தா அப்படி ஈரத்துணியோடு நிற்கிறா. அந்த ஆள் இப்போ உள்ள ஹாலில் அந்த பெட்டு பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த பெண்ணு அப்படியே மெதுவாக வந்து இந்த கண்ணாடி பாத்தில் நிற்கிறா. இப்போ அந்த முதலாளி வந்து அப்படியே அந்த பெண்ணை வந்து பின்பக்கமாக போயிட்டு அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி இந்த அந்த ஊர் அந்த சிட்டியை காட்டுறாங்க. இது நடு ராத்திரிங்கிறதுனால அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த ரோடு கடைங்கெல்லாம் அனாதையாக கிடக்கு. எல்லாமே காலியாக இருக்குது. அப்போது இந்த பையன் எங்கேயோ போயிட்டு தேடி பிடிச்சி அந்த சரக்கு டிஃபன்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வர்றான். வந்து இப்போ கதவை தட்டினா அந்த முதலாளி கதவை திறக்கிறாரு. அவரை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். அந்த பையன் பார்த்தா அந்த முதலாளி உடம்புல சட்டை மேலே சட்டையை போடாமல் வெறும் உடம்போடு இருக்காரு. ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து படிக்கிட்டு இறங்கி வெளியே போகிறாரு. இதை பார்த்தோன்னே அந்த மாதிரி மிரண்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா அந்த பெண்ணை காணோம். அந்த பெட்டில் பார்த்தா ரத்தக்கரையாக இருக்குது அந்த பெட்டெல்லாம். அப்படியே மெதுவாக எட்டி அந்த பாத்ரூம்குள்ளே பார்க்குறான். அந்த பாத்ரூமில் அந்த பெண்ணு பிறந்த மேனியாக அப்படியே நிர்வாணமாக உட்காந்து குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்கா. இப்போ இந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த முதலாளி வந்து நம்ம இப்போ காதலேருந்து நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு தெரியுது. அவன் மன்னிப்பு கேட்குறான். இது பாருப்பா மன்னிச்சிருப்பா, நான் இது மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, நினைக்கவே இல்லைப்பா, என்ன மன்னிச்சிருப்பான்ட்டு இந்த பையனும் குலுங்கி குலுங்கி அழுகுறான். அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அழுகையை. அந்த பெண்ணு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கா. இப்போ இந்த பையன் மறுபடியும் ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த படிக்கட்டில் இறங்கி ஜீப்பில் போயிட்டு அவங்க முதலாளியை போய் பார்க்குறான். அவங்க முதலாளி பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த தண்ணி அடிச்சுட்டு எந்த எதுவுமே நடக்காத மாதிரி. இப்போ இவன் போயிட்டு கேட்குறான், முதலாளி என்ன பண்ணீங்க நீங்கள், இது ஏன் அப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவன் நியாயத்தை கேட்குற மாதிரி புலம்புறான் முதலாளிகிட்ட. அவரு கண்டுக்கல, படா அப்படிங்கிற மாதிரி அந்த போதையில் அசால்ட்டாக படா அப்படிங்கிறாரு. இந்த பையன் ஏன் அப்படி பண்ணீங்க முதலாளி, ஏன் அப்படி பண்ணீங்க புலம்பிட்டே இருக்கான். டக்குன்னு சரி மறுபடியும் அந்த பெண்ணை போய் பார்க்கலான்ட்டு ரிட்டன் திரும்பவும் ஜீப் கிட்ட இருந்து அந்த ரூமுக்கு மாடி மேலே ஏறி அந்த ரூமுக்கு வர்றான். இப்போ பார்த்தா அந்த பெண் அவ்வளோ ரூம் தாப்பால் போட்டுட்டு இருக்கா. இவன் போய் கதவை தட்டுறான். அந்த பெண்ணு திறக்க மாட்டுறா. தயவுசெய்து கதவை திறப்பா, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், நான் என்னன்னு புரிய வைக்கிறேன்பா, என் தப்பு தான்ப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்கிறான். அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த பெண் அந்த கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. இவனும் தட்டுறான். ராத்திரி முழுக்க தட்டிக்கிட்டே இருக்கான். அந்த பெண் கதை திறக்கவே இல்லை. விடிய கிளம்புறமே ஆயிடுது. உடனே உனக்கு பயம் வந்துடுது. டக்குன்னு மறுபடியும் வந்து அங்கேருந்து இப்போ இறங்கி படிக்கட்டில் இறங்கி இந்த ஜீப்பு கிட்ட போகிறான் முதலாளிகிட்ட. இருந்தாலும் நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். முதலாளி போய் எந்திரிங்க, அந்த பெண்ணு உள்ளே போய் தாப்பால் போட்டுட்டு கதவை திறக்கவே மாட்டா, இப்போ பொழுது வாரம் வெளியே போகுது, கொஞ்சம் தயவுசெய்து பயமாக இருக்கு, ஏன்னா அவள் என்ன தற்கொலை என்ன பண்ணி போகலான்னு பயமாக இருக்கு, கொஞ்சம் வாங்க முதலாளி அப்படிங்கிறா. சரி வரேங்கிறா அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக அந்த ஆள் மறுபடியும் வந்து அந்த படிக்கட்டு ஏறி மேலே வந்து அந்த போய் ஒரே வாட்டி தான் ஒரு குரல் கொடுக்குறாரு. கதை தர அப்படின்ட்டு ஒரு கதை தட்டுறா இருந்தாலும் அவள் தாங்க அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு கதை திறந்து வந்து நிற்கிறா. அந்த பையன் ஒரே ஆச்சரியமா பார்க்குறான். இப்போ படம் பார்க்குற நமக்கே வந்து ஆச்சரியமாகி போகுது. ஏன்னா இவன் ராத்திரி முழுக்க இந்த பையன் காதலன் கதை தட்டினா அந்த பெண்ணு கதை திறக்கல. இவன் கெடுத்தவன் வந்து கதை தட்டுறான். அடுத்த செகண்டே வந்து அந்த பெண்ணு கதை திறந்துட்டா. சரி நேரம் ஆச்சு, வா போகலாம், இப்போ கிளம்பலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்றாரு. ஒன்று அந்த பெண்ணு அவரு பின்னாடியே இப்போ நாய்க்குட்டி மாதிரி போறா. இவன் அதையும் ஆச்சரியமா பார்க்குறான். அந்த காதல் என்னடா நம்ம கூப்பிட்டா வரமாட்டான், இவரு கூப்பிட்டா பின்னாடியே போறாள் அப்படின்ட்டு. ஒன்றுமே புரியாமல் 3 பேரும் அந்த ஜீப்பில் ஏறி ஊருக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போகிற வழியிலேருந்து ஒரு ரூட்டு மாறி ஒரு காட்டு பக்கமாக போகிறாரு. ஒரு காட்டில் போய் நிற்க வச்சிடறாரு. இப்போ அந்த பையன் கேட்குறான், முதலாளி இங்கே எதுக்கு நிற்க வச்சிங்க, ஏன் இங்கே வந்தீங்க, நம்ம ஊருக்கு போகலாம், நம்ம அந்த பெண்ணை வர வீட்டில் தேடிக்கிட்டு இருப்பான், பெரிய பிரச்சனையாகும், தயவு செஞ்சு முதல்ல ஊருக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிறான். இவரு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரே போட அப்படின்ட்டு இந்த பொண்ணை பார்த்து சைகை பண்ணுறாரு. வா அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணிட்டு அவர் பாட்டு முன்னாடி போகிறாரு. இந்த பெண்ணும் அவர் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி அவர் கூப்பிட்டாருன்னு போயிட்டே இருக்கு. உடனே இந்த பையன் புலம்புறான், என்ன பண்ற நீ எதுக்கு அவர் பின்னாடி போற, அவர் பின்னாடி போகாத, நம்ம ஊருக்கு போலாம் வா அப்படின்னு மாதிரி புலம்புறான். அந்த பெண் இவன் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. என்ன மந்திரிச்சு விட்ட மாதிரி அந்த ஆள் பின்னாடியே அவன் கெடுத்தவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான், இவர்கிட்ட சொல்லி புரியல, நம்ம அவர்கிட்ட போய் கெஞ்சலான்ட்டு அவன் முதலாளிகிட்ட போய் கெஞ்சறான். முதலாளி தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் போகிறோம், ப்ளீஸுங்க எங்களை விட்டுருங்கன்னு அந்த கெஞ்சறான். அந்த பையன் அவரு கண்டுக்கவே மாட்டேன், படா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு அவர் போய் அங்கே இருக்க ஒரு ஓடையில் வந்து நல்லா குளிச்சு நீச்சல் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. இந்த பெண்ணும் வந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவர் அதுலேருந்து மீன்லாம் பிடிக்கிறாரு, மீன் பிடிச்சி காட்டுறது பற்றியா, மீன் பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஓடையில் குளிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த பையன் ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள அந்த காட்டுக்குள்ள போறாரு. மறுபடியும் அந்த பெண்ணு அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறா. அப்போ அந்த பையன் தடுத்து நிப்பாடுறான். இந்த பாருங்க நில்லுங்க, 2 பேரும் எங்க போகாதீங்க அப்படிங்கிறான். அவங்க அந்த முதலாளியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணும் அவர் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போயிட்டே இருக்கு. சரி வேற வழி இல்லாம நம்ம போயிட்டு ஜீப்ல இருக்கிற போன் எடுத்து யாரையாவது உதவி கூப்பிடலாம், யாருக்கா போன் பண்ணலான்ட்டு மறுபடியும் அங்கிருந்து குடுகுன்னு ரொம்ப தூரம் இருக்கிற ஜீப்பு கிட்ட வர்றான்.
ஜிபிட்டு வந்து அந்த ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணா அங்கே ஃபோனில் சிக்னலே கிடைக்கல, யாரும் கால் பண்ணவே முடியல. அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்ட்டு ரிட்டன் குடுக்குன்னு ஓடி வரான். அவங்களையும் ரொம்ப தூரம் போயிட்டுறாங்க. இவங்க நின்று இடத்துல அந்த ஒரு ஆற்றை கடந்து அந்த அக்கறைக்கு போயிட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் இப்போ அப்படியே அவன் வந்து பார்க்குறான், இந்த முதலாளி அந்த பெண்ணை அப்படியே அழுக்க தூக்கிக்கிட்டு அந்த ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கா, நீர்வீழ்ச்சிக்குள்ளே போகிறாரு. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் தூரத்துல இருந்து பார்க்குறான், அந்த கண்ணை இருக்கா அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே வச்சு அந்த பெண்ணை மறுபடியும் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாரு. ரொம்ப கொடூரமாக அந்த முதலாளி இந்த பெண்ணை வந்து அந்த துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த வன்கொடுமை செய்கிறாரு, பாலியல் பலாத்காரம் பண்ணுறாரு. இதை வந்து அவன் பார்த்து இந்த பையன் அப்படியே குலுங்கி அழுகுறான். உனக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ தான் முதல் முறை அவனுக்கு கோபமே வருது. இவ்வளோ நேரம் முதலாளி பயந்துட்டு இருந்தான், அவர்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்போ இதுக்கப்புறம் இவர்கிட்ட கெஞ்ச விடாது, இவர் சண்டை போடணும் அப்படின்ற முடிவில் அவர் அடிக்கிறதுக்கு ஏன்னா ஆயுதம் தான் தேட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ஜீப்புக்கு போய் பார்த்தா அங்கே ஏதாவது தேடி பிடிச்சி ஒரு இரும்பு கம்பியும் எடுத்துக்கிறான். அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அவர் அடிக்கலாம் அப்படின்னு நேராக வந்து அவரோட சண்டை போட்டு அவர் வந்து அந்த கம்பியில வச்சு குத்திடுறான். அப்படியே அவன் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டே இருக்கான். தண்ணி ஓடுற அந்த வேகத்தில் அவன் கொஞ்சம் தூரம் அப்படி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க தண்ணியில். இதை வந்து கதாநாயகி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணா அவங்க திரும்ப வரவே இல்லை. கதாநாயகி பார்த்துக்கிட்டே இருக்கா. மறுபடியும் பொழுது சாஞ்சிருது, இருட்ட ஆரம்பிச்சிருது. இந்த பெண் அவளுக்காக காத்துக்கிட்டே இருந்து இந்த ஒரு கல்லை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. டைம் பாஸுக்கு அந்த ராத்திரிலாம் அப்படியே அடுக்கி வச்சுட்டு அவள் எப்போ தூங்கினான்னு தெரியல. அந்த டயர்டில் அந்த அப்படியே அந்த இதில் சோர்வாக தூங்கிடுறா. இப்போ மறுநாள் காலையில் பொழுது வந்து பார்த்தா இவளுக்கு கிட்ட கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அவன் குரலை கேட்குது. போய் பார்த்தா இந்த பையனுக்கு காதலன் இருக்கான். அவனுக்கு வந்து கண்ணெல்லாம் அடிபட்டுருக்கு, கண்ணெல்லாம் ரத்தம் வருது, கண்ணு சரியாக சுத்தமாக அவனுக்கு தெரியல. அப்போ கிட்ட போனால் அந்த பையன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, நான் அந்த அரக்கனை நான் கொண்டுட்டேன், என் முதலாளி நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிறான். இவன் சொன்ன உடனே அந்த பொண்ணோட தூரமாக எட்டி பார்த்தா அங்கே ஒரு இடத்துல அந்த ஆள் செத்து கிடக்கிறான். இப்போ கிட்ட போய் அந்த ஆளை பார்த்து இவன் என்ன பண்ணுறா, நமக்கு அதுதான் பெரிய அதிசயமாக இருக்குது. ஒன்று கதறி அழுகுறா. இப்போ கீழே உக்காந்து அந்த செத்து போன அந்த முதலாளியை தான் மடி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு புருஷங்காரன் செத்து போயிட்டா பொண்டாட்டி எப்படி ஒப்பாரி வச்சு அழுவாங்களோ அந்த மாதிரி ஒன்று குலுங்கி அழுகுறா அந்த பெண்ணு. இங்கிட்டு இந்த பையன் அந்த கண்ணில் ரத்தம் வருது, கண் அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த தலையை கீழே குடிஞ்சு அந்த ஆது தண்ணி எடுத்து அந்த முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த செகண்டே அந்த பெண்ணு அங்கே வந்து ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து இந்த காதலோட தலை மேலேயே நச்சுன்னு போட்டு அடித்து அந்த காதலோட தலையில் அந்த கல்லை போட்டு சாகடிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பெண்ணு ரத்த கரையோடு இருக்கா, போயிட்டு அவள் குளிக்கிறா. நண்பர்களே, 1996 கேரளாவில் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு காதலன் தன்னுடைய கிராமத்து காதலியை வா நம்ம பட்டணத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்படியே கூடவே தன்னுடைய நெருங்கிய நண்பனையும் கூப்பிட்டு போகிறான். இத்தனைக்கு அந்த நெருங்கிய நண்பன் ஏற்கனவே திருமணமானவன். அதுலேயும் மிக முக்கியமாக அவன் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே வீக்கான ஒரு ஆளாக இருந்திருக்கான். பல பெண் சகவாசம் அவனுக்கு இருந்திருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சு கூட அந்த காதலன் தான் நெருங்கிய நண்பனை ஏன் கூட கூப்பிட்டு போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த நண்பன் நல்ல உடல்வாக உள்ளவன், ஆஜானுபாகவா கட்டுமஸ்தான ஆளாக இருந்திருக்கான், நல்லா பலசாலியாக இருந்திருக்கான், முக்கியமாக தைரியசாலியாக இருந்திருக்கான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இழுத்து நிற்கக்கூடியவனா, அந்த இழுத்து நின்று இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்திருக்கான். அதனால இந்த காதலன் போகிற இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை வந்தால் நம்ம நண்பன் நமக்கு உதவி செய்வான் அப்படின்ட்டு ஒரு பாடி கார்டு மாதிரி தான் வந்து இவங்களோட கூட கூப்பிட்டு போயிருக்கான். அது கூட முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த காதலனுக்கு வேலை வெட்டி இல்லை, கையில் காசு இருக்க காரணம், தான் காதலிக்கு செலவு பண்ண அவன்கிட்ட காசு இல்லை. அதனால நண்பனை கூட கூப்பிட்டு போனால் அந்த நண்பன் நமக்காக செலவு பண்ணுவான் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கான். ஏன்னா அந்த நண்பங்காரன் நிறைய காசு வச்சிருக்கான், அவன் நல்ல வேலையில் இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல வசதியானவன். அதனால கூட கூப்பிட்டு போயிருக்கான். இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த காதலன் எதிர்பார்த்த மாதிரி அந்த நண்பன் தான் நல்லா அவங்களுக்கு 2 பேரும் செலவு செஞ்சுருக்கான். குறிப்பாக அந்த நண்பனோட காதலிக்கு இவன் வந்து சாப்பாடு துணிமணிகளோட வாங்கி கொடுத்துருக்கான், செலவு பண்ணியிருக்கான். இந்த நண்பங்காரன் வந்து நல்ல ஆளுமையான ஆளாக இருந்திருக்கான். அவன் பேச்சு வந்து இந்த காதலனால் வந்து தட்டவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கான். இந்த நண்பன் என்ன சொன்னான்னா அவன் மறுப்பு தெரிவிக்க முடியாத அளவுக்கு அவன் ஆளுமையாக இருந்திருக்கான் அந்த நண்பங்காரன். அதனால் அவன் வந்து அந்த பெண்ணை வந்து இப்போ பலாத்காரம் பண்ணியிருக்கான். அதை வந்து இவனால் தடுக்க முடியல, எதிர்க்க முடியல, அதை வந்து அவனால் இப்போ நிராகரிக்க முடியாமல் போயிருக்கு இந்த காதலனால். இதையெல்லாம் பார்த்த அந்த பெண்ணு தான் கற்பையே வந்து இவனால் காப்பாற்ற முடியல, தன்னுக்கே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியலையே, இவனுக்கு நம்ம கழுத்தை நீட்டி என்ன பண்ண போகிறோம், அதுக்கு நம்மளை இந்த கெடுத்தவங்களோட போயிட்டு அவனுக்கு வப்பாட்டியோட வாழ்ந்துடலாம் அப்படின்ற முடிவு பண்ணி அந்த காதலனை விட்டுட்டு அந்த அவனோட நண்பனான அந்த நண்பன் கூடயே போயிட்டு அவனுக்கு வப்பாட்டியாக போயிட்டு வாழ போயிட்டுருக்கா. இது வந்து கேரளாவில் நடந்த உண்மை சம்பவம். அப்போதைக்கு பேப்பர்லாம் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. இந்த கதையை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துலேயும் அந்த பெண்ணு தன்னை வந்து தான் கற்பை காப்பாற்றுறதுக்கே இந்த பையனுக்கு வக்கு இல்லையே, இப்படி வக்கு இல்லாத ஒரு இயலாமையால் இருக்கக்கூடிய இந்த பையனை கழுத்து நெட்டி நம்ம கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதுக்கு இந்த பலம் வாய்ந்த தன்னை கற்பழிச்சனுக்கே நம்ம கண்டாந்தாரமோட பொண்டாட்டியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பெண்ணு நினைக்கிறா. அந்த நிமிஷத்துலேருந்து அவனை புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா.
அதனால தான் அவன் கூப்பிட்டவொடனே நாய்க்குட்டி மாதிரி அவன் அவன் பின்னாடியே வந்து போக ஆரம்பிக்கிறா. அப்படி போயிட்டே இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல இந்த காதலன் தான் முதலாளியே வந்து கொன்னுடுறான். இப்போ வந்து அந்த பெண் அதிர்ச்சி ஆகிறா. தான் புருஷனே வந்து இறந்துட்ட மாதிரி அவனை வந்து தன்னுடைய மடியில போட்டு அவ அழுவுறா. அது பத்தாததுக்கு தான் புருஷனை கொன்ன இந்த காதலனை பழி வாங்கிட்டு அந்த காதலனையும் வந்து அடிச்சு கொன்னுடுறா. இதெல்லாம் சரி. எனக்கு இந்த படத்துல புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பெண்ணு அந்த முதலாளிக்கு பயந்துகிட்டு அந்த பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாலே, குளிச்சுட்டு இருந்தா இல்லையா, அவ அப்படியே உள்ளவே இருக்க வேண்டியது தானே. அந்த காதலன் வர்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பாத்ரூம்ல இருந்திருக்கலாமே. ஏன் அவ அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்தா? அதுவும் அந்த முதலாளி பக்கத்திலேயே போயிட்டு கண்ணாடி முன்னாடி ஏன் நின்னா? அப்படிங்கிறத எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு. அன்பர்களே, உங்களுக்கு உங்கள யாருக்காவது விட தெரிஞ்சா, சரியான விட தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல ரொம்ப வில்லங்கமான சர்ச்சையான உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்களோட கதைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா இப்பவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் செய்து வச்சுக்கோங்க.